சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்லை சொன்னாங்க, ஸ்டெர்லைட்டு கொண்டு வந்தது மூடினதுலாம் சொன்னாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சாங்க. ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமாங்கிறது அது வேற விஷயம். ஆனா திறந்து வைத்தது அது பிறகு போராட்டம் ஆரம்பிச்சது யார் காலம்ட்டு அதையும் சேர்த்து சொல்லுங்க. போராட்டம் நடத்துறதுக்கு யாரெல்லாம் போராட்டம் நடத்திலிருந்து யாரெல்லாம் பின்னணி இருந்தாங்க, 9 பேர் இறக்க நேரிட்டது, அதெல்லாம் யார் காரணம்? ஹைட்ரோகார்பன் யார் கொண்டு யாருடைய காரணம்? மீத்தேன். மாண்புமிகு உறுப்பினர் வேலு எதுவுமே இங்க அனுமதிக்கல, எல்லாமே தடை பண்ணிட்டு இந்த அரசு வந்து இப்ப நீங்க இந்த டங்ஸ்டனுக்கு வாங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கொண்ட தீர்மானத்தின்படி நாங்களும் ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய அமைச்சர் கிருஷ்ணன், மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் நாம் பேசியிருக்கிறோம். ஆக நல்ல செய்திகள், மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் என்பதை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. அதாவது நான் கேட்கறது, அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினாங்க, அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லுங்க, வேற ஒண்ணு. மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம். அந்த தீர்மானத்தை. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி.